அனைவருக்கும் வணக்கம். In this session, I'm going to talk about thin lens. மெல்லிய லென்ஸ் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். அதே மாதிரி இதுவும் கான்வெக்ஸ் லென்ஸு. ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்றதுனால ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து C1 C2ன்னு ரெண்டு இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 R2ன்னு ரெண்டு இருக்கும். அதே மாதிரி ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும், F1 அண்டு F2 அப்படின்னு எய்தர் சைடு இருக்கும். அதே மாதிரி தான் கான்கேவ் லென்ஸ். இன் கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸுக்கும் F1 அண்டு F2 அப்படிங்கிற ரெண்டு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும் ஆன் எய்தர் சைடு. இதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். Thin lens. A lens is formed by a transparent material bounded between two spherical surfaces or one plane and another spherical surface. ஒரு லென்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய பொருள் ரெண்டு கோளக பரப்புகளுக்கு இடையில் அல்லது ஒரு பரப்பு சமதளமாகவும் இன்னொரு பரப்பு கோளக பரப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊடகம் வந்து ஒரு லென்ஸாக செயல்படும். A lens is formed by a transparent material bounded between two spherical surfaces or one plane and another spherical surface. இரண்டு கோளக பரப்புகள் அல்லது ஒரு கோளக பரப்பு ஒரு சமதள பரப்பு இவற்றுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவும் பொருள் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லென்ஸாக உருவம் பெறுது. In a thin lens, the distance between the surfaces is very small. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம தின் லென்ஸ், மெல்லிய லென்ஸ் பற்றி தான் படிச்சிட்ருக்குறோம். மெல்லிய லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு, அதாவது ரெண்டு கோளக பரப்பு இல்லைனா ஒரு சமதள பரப்பு ஒரு கோளக பரப்பு அவற்றிற்கு இடையில் இருக்கிற இடைவெளி தொலைவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ரொம்ப சின்னதாக இருக்கும். In a thin lens, the distance between the surfaces is very small. இரண்டு பரப்புகளுக்கு இடையில் இருக்கிற தொலைவு பார்த்திங்கன்னா மிகவும் சிறியதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம மெல்லிய லென்ஸ்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். If there are two spherical surfaces, then there will be two centers of curvatures C1 and C2 and correspondingly two radii of curvature R1 and R2. இதுதான் நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே பேசியிருந்தேன். அந்த டயக்ராம் கோட் பண்ணும்போது ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கிற லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வளைவு மையம் வந்து ரெண்டு இருக்கும், C1 C2ன்னு பேர். அதை தொடர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு வளைவு ஆரங்கள் இருக்கும், R1 மற்றும் R2 அப்படின்னு சொல்லி இருக்கும். If there are two spherical surfaces, then there will be two centers of curvature C1 and C2 and correspondingly two radii of curvature R1 and R2.
லென்ஸுகளுக்கு 2 கோளக பரப்புகள் இருக்கிறதுனால 2 வளைவு மையங்கள் C1 மற்றும் C2 அப்படின்னு இருக்கும். இது நம்ம கொடுத்த பேர் கேஸ் 1 கேஸ் 2ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதை தொடர்ந்து 2 வளைவு ஆரங்கள் R1 R2 அப்படின்னு சொல்லி இருக்கும். A plane surface has its center of curvature C at infinity. Underline this point. நம்ம 2 கேஸ் படித்தோம். ஒரு மெல்லிய லென்ஸ் அப்படின்னா 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கலாம், ஒரு சர்ஃபேஸ் பிளேனாகவும் இன்னொரு சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கலாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிளேன் சர்ஃபேஸ் சமதள பரப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வளைவு மையம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி ஈரில்லா தொலைவில் இருக்கும். அண்டு இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் இஸ் இன்ஃபினிட்டி. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி, நம்மளால் வரையறுக்க முடியாத தொலைவில் இருக்கும். அதனால தான் ஆரோட வேல்யூ வந்து நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி பிளேன் சர்ஃபேஸ் இன்கேஸ் ஆஃப் பிளேன் சர்ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவோம். A plane surface has its center of curvature C at infinity and its radius of curvature R is infinity. That is what R is equal to infinity. சமதள பரப்பின் வளைவு மையம் C வந்து ஈரில்லா தொலைவில் இருக்கும். அதனால் வளைவாரம் ஆரின் மதிப்பும் ஈரில்லாததாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். The terminologies of spherical lenses the terminologies of spherical mirrors also hold good very much for thin lens except for focal length. What is mean by that? Terminologies அப்படின்னா கலைச்சொற்கள். நம்ம டிஃபைன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? பிரின்சிபால் ஆக்சிஸ், பிரின்சிபால் ஃபோக்கஸ், போல், இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இதெல்லாம் தான் டெர்மினாலஜிஸ், கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த கலைச்சொற்கள் வந்து எப்படி நம்ம தின் லென்சஸ்க்கு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோமோ அதை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸுக்கும் அப்படியே பொருந்தும். எதை தவிர? எக்ஸப்ட் ஃபார் ஃபோக்கல் லென்த், குவிய தூரத்தை தவிர மீதி எல்லா கலைச்சொற்களும் வந்து எப்படி மெல்லிய லென்ஸுகளுக்கு இருக்கோ அது அப்படியே என்ன பண்ணும், மெல்லிய ஆடிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். The terminologies of spherical mirrors also hold good very much for thin lens except for focal length. கோளக கண்ணாடிகளுக்கு நாம் பயன்படுத்திய அனைத்து கலைச்சொற்களும் மெல்லிய லென்ஸுகளுக்கும் பொருந்தும், குவிய தூரத்தை தவிர. ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்டு செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட்ஸ். முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள். முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள், primary and secondary focal points. As the thin lens is formed by two spherical surfaces, the lens may separate two different media. மெல்லிய லென்ஸுகள் வந்து 2 கோளக பரப்புகளினால் உருவாக்கப்படுறதுனால அந்த மெல்லிய லென்ஸுகள் வந்து 2 வேறுபட்ட ஊடகங்களை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. As the thin lens is formed by two spherical surfaces, the lens may separate two different media. 2 கோளக பரப்புகளினால் லென்ஸுகள் உருவாக்கப்படுறதுனால ஒரு லென்ஸ் 2 வெவ்வேறு ஊடகங்களை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. That is, the media to the left and right of the lens may be different. That means அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம 2 டிஃப்ரெண்ட் மீடியம்னு சொல்லியிருக்கிறது. அந்த லென்ஸோட லெஃப்ட் சைடில் ஒரு மீடியம் இருக்கலாம், லென்ஸோட ரைட் சைடில் ஒரு மீடியம் இருக்கலாம். தட் மீன்ஸ் அந்த 2 மீடியம் பிரிக்குது அப்படிங்கிறது வந்து 2 ஊடகங்களை பிரிக்குது அப்படிங்கிறது
அந்த லென்ஸோட வலது பக்கம் இடது பக்கம்ங்கிற 2 ஊடகமாக வெவ்வேறு இருக்கலாம். ஹென்ஸ் வி ஹாவ் 2 ஃபோக்கல் லென்த். எனவே நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குவிய தூரங்கள். ஓகே, அது அந்த 2 ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் F1 லெஃப்ட் சைடில் இருக்குது, F2 ரைட் சைடில் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் கான்கேவ்னு வரும்பொழுது F1 ரைட் சைடில் இருக்குது, F2 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும், கான்கேவில் வந்து விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி ஃபோக்கஸ் அண்ட் செகண்டரி ஃபோக்கஸ், முதன்மை மற்றும் இரண்டாம் குவியம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைமரி ஃபோக்கஸ். தி ப்ரைமரி ஃபோக்கஸ் இஸ் டிஃபைன்ட் as a point where an object should be placed to give parallel emergent rays to the principal axis. emergent rays அப்படின்னா வெளியேற கதிர்கள். அந்த கதிர்கள் எப்படி இருக்கணும்? பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கணும். அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கட்டாயம் எந்த புள்ளியில் வச்சுருக்கணும்? ஆப்ஜெக்டை எந்த புள்ளியில் நம்ம வைக்கும்போது வெளியேற ஒளிக்கதிர்கள் வந்து முதன்மை அச்சுக்கு இணையாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரைமரி ஃபோக்கஸ், முதன்மை குவியம் அப்படின்னு சொல்லுவோம். தி ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 is defined as a point where an object should be placed to give parallel emergent rays to the principal axis. முதன்மை குவியம் அப்படிங்கிறது லென்ஸிலிருந்து வெளிவர்ற கதிர்கள் வந்து முதன்மை அச்சுக்கு இணையாக வருவதற்கு பொருளை லென்ஸின் மறுபுறம் எந்த புள்ளியில் வைக்கணுமோ அந்த புள்ளி தான் முதன்மை குவியம். For a convergent lens, such an object is a real object, and for a divergent lens, it is a virtual object. Very very important point, underline this. Convergent lensங்கிறது யாரு? கான்வெக்ஸ் லென்ஸ். டைவர்ஜென்ட் லென்ஸுங்கிறது யாரு? கான்கேவ் லென்ஸ். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ், கன்வர்ஜென்ட் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதே ரியல் ஆப்ஜெக்ட். அதுவே டைவர்ஜென்ட் கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிளேஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் அப்படின்றது விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், மாயப்பொருள். கான்வெக்ஸ் லென்ஸ், கன்வர்ஜென்ட் லென்ஸ்னால் ரியல் ஆப்ஜெக்ட், மெய் பொருள். டைவர்ஜென்ட் ஆப்ஜெக்ட் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா, டைவர்ஜென்ட் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், தட் இஸ் மாயப்பொருள். The distance PF is the primary focal length F1. Pக்கும் F1க்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் PF1 தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரைமரி ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம், முதன்மை குவிய தொலைவு. அடுத்து செகண்டரி ஃபோக்கஸ். தி செகண்டரி ஃபோக்கஸ் F2 is defined as a point where all the parallel rays traveling close to the principal axis converge to form an image on the principal axis shown in this figure. Secondary focus, இரண்டாம் குவியம்ங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all parallel rays traveling close to the principal axis. எல்லா இணை கதிர்களும் வந்து படுகதிர்களும் வந்து முதன்மை அச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் நியரஸ்ட்டாக என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா converge to form an image, பிம்பத்தை குவிக்கிறதுக்கு. ஆன் தி பிரின்சிபல் ஆக்சிஸ், எங்கே பிம்பத்தை குவிக்கணும்? முதன்மை அச்சு மேலேயே பிம்பம் உருவாகணும். இந்த மாதிரி ஃபோக்கஸை தான் நம்ம செகண்டரி ஃபோக்கஸ், குவியம், இரண்டாம் குவியம் அப்படின்னு சொல்கிறோம். The secondary focus F2 is defined as a point where all the parallel rays traveling close to the principal axis converge to form an image on the principal axis.
இரண்டாம் குவியம்ங்கிறது படு இணைக்கதிர்கள் லென்ஸினால் ஒளிவிலகல் அடைந்து முதன்மை அச்சில் எந்த புள்ளியில் குவிகிறதோ அந்த புள்ளிக்கு இரண்டாம் குவியம் அப்படின்னு சொல்லி பேர். Underline this point. For a convergent lens, such an image is a real image, and for a divergent lens, it is a virtual image. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அந்த டயக்ராம் காமிச்சு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், கன்வெர்ஜ் பண்ணும், கான்கேவ் அப்படின்னா டைவர்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் ரியல் இமேஜ் கிடைக்கும், கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். கன்வர்ஜென்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரியல் ஆப்ஜெக்ட். அப்போ கன்வர்ஜென்ட் லென்ஸுக்கு இமேஜ் அப்படிங்கிறதும் ரியல் இமேஜாக தான் இருக்கும். கன்வர்ஜென்ட் லென்ஸுங்கிறது யார், கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸு. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற பிம்பம் வந்து மெய் பிம்பமாக இருக்கும். அதுவே டைவர்ஜென்ட் லென்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். அப்போ கான்கேவ் லென்ஸுக்கு வந்து விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும், மாய பிம்பம் தான் கிடைக்கும். இதை தான் நம்ம கான்கேவ் லென்ஸுன்னு சொல்கிறது. தி டிஸ்டன்ஸ் PF2 இஸ் தி செகண்டரி ஃபோக்கல் லென்த் F2. Pக்கும் F2க்கும் இடையில் இருக்கிற தொலைவு தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்டரி ஃபோக்கல் லென்த், இரண்டாம் குவிய தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மார்க் பண்ணிக்கங்க. If the media on the two sides of a thin lens have same refractive index, then the two focal lengths are equal. Underline this point. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தின் லென்ஸ், மெல்லிய லென்ஸோட ரெண்டு பக்கங்கள்லேயும் இருக்கிற ஊடகம் வந்து ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் ஒரே அளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பக்கங்களில் இருக்கிற அந்த குவிய தொலைவுகளும் சமமாக தான் இருக்கும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n ஈக்குவல் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் எஃப்பும் டூ சைட்ஸ் ஆஃப் தி தின் லென்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். If the media on the two sides of a thin lens have same refractive index, then the two focal lengths are equal. We will mostly be using the secondary focus F2 in our further discussion. மேற்கொண்டு நாம் இது விவாதம் பண்ணுறதுக்கு நம்ம பெரும்பாலும் யாரை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் குவியம் செகண்டரி ஃபோக்கஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். தின் லென்ஸுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் சமமாக இருந்துச்சு அப்படின்னா குவிய தொலைவும் சமமாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபார் லென்ஸ் ஆன் ஃபோக்கல் லென்த். லென்ஸுகளின் குவிய தூரத்திற்கான குறியீட்டு மரபு. குவிய தூரத்துக்கான குறியீட்டு மரபு, கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபோக்கல் லென்த்துக்கான சைன் கன்வென்ஷன்ஸ். தி சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபார் தின் லென்சஸ் டிஃபர் ஒன்லி இன் தி சைன்ஸ் ஃபாலோடு ஃபார் ஃபோக்கல் லென்த். மெல்லிய லென்ஸுகளுக்கான அந்த குறியீட்டு மரபுகள் பார்த்திங்கன்னா குவிய தூரத்துக்கு மட்டும்தான் மாறுபடும்னு நம்ம படிச்சிருக்கோம். அது எப்படி மாறுபடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. The sign of focal length is not decided on the direction of measurement of the focal length from the pole of the lens, as they have two focal lengths, one to the left and another to the right. Primary and secondary focal lengths on either side. அதுதான் ஒன் டு தி லெஃப்ட்டு அனதர் டு தி ரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தி சைன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் நாட் டிசைடட். குவிய தூரத்துக்கான குறியீட்டு மரபை முடிவு பண்ணலை. எங்கே? ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த் ஃப்ரம் தி
poles of the lens, they have two focal lengths. ஒரு thin lens அப்படின்னா ரெண்டு focal length இருக்கும், ரெண்டு spherical surface இருக்குது, ரெண்டு center of curvature இருக்குது, ரெண்டு radius of curvature இருக்குது, அதனால் ரெண்டு focal length இருக்குது. போலோட எய்தர் சைடில் அது இருக்கும். இப்போ லென்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இதுதான் போல் ஆஃப் தி லென்ஸ்ன்னு சொல்கிறது, சென்டரு. எஃப் லெஃப்ட் சைடு, சி லெஃப்ட் சைடு, ஆர் லெஃப்ட் சைடு, இதில் பாதி தான் ஆர் இல்லையா, ஆர் லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் இருக்கும். அப்போது ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னா ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும். அப்போ ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அப்போ ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அதனால் ரெண்டு ஃபோக்கல் லென்த் இருக்கும். எய்தர் சைடு ஆன் தி தின் லென்ஸ். எய்தர் சைடுங்கிறது ஒன் டு தி லெஃப்ட் சைடு, லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், அனதர் டு தி ரைட் சைடு இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் யார் அப்படின்னா ப்ரைமரி ஃபோக்கல் லென்த்து, ரைட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் செகண்டரி ஃபோக்கல் லென்த். The sign of focal length is not decided on the direction of measurement of the focal length from the pole of the lens, as they have two focal lengths, one to the left and another to the right. லென்ஸின் முனையிலிருந்து குவிய தூரத்தை அளக்கும் திசையை பொறுத்தே குவிய தூரத்திற்கு குறியீடு வழங்கக்கூடாது. ஏன்னா லென்ஸுகளுக்கு இரண்டு குவிய தூரங்கள் உள்ளன, ஒன்று இடப்பக்கமாகவும் மற்றொன்று வலப்பக்கமாகவும் உள்ளது. அதனால் குறியீட்டு மரபு, தி சைன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் நாட் டிசைடட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். குவிய தூரத்தை அளவீடு செய்கிற திசையில் நம்ம குறியீடை வழங்கக்கூடாது. இந்த லென்ஸ் ஸ்பெரிக்கல் லென்ஸு, ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ ரெண்டு ஃபோக் லென்த் இருக்கும், ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், அப்போ ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது யார்? ப்ரைமரி ஃபோக்கஸ். ரைட் சைடில் இருக்கிறது யார்? செகண்டரி ஃபோக்கஸ். லெஃப்ட் சைடில் இருக்கிறது F1, ரைட் சைடில் இருக்கிறது F2. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ரைமரி ஃபோக்கஸ், ரைட் சைடில் இருக்கிறது செகண்டரி ஃபோக்கஸ். ஓகே. The focal length of thin lens is taken as positive for converging lens. Very, very, very important point. Converging lensங்கிறது யார்? கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோக்கல் லென்த், ஒரு தின் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் யாருக்கு? கன்வர்ஜிங் லென்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும், டைவர்ஜிங் லென்ஸுக்கு நெகட்டிவாக இருக்கும். எஃப்போட வேல்யூ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ. எஃப் கான்கேவ் லென்ஸுக்கு நெகட்டிவ். ப்ராப்ளம் போடும்போது இந்த கண்டிஷனை கட்டாயம் அப்ளை பண்ணணும். ஓகே. தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி தின் லென்ஸ் இஸ் டேக்கன் as positive for a converging lens and negative for a diverging lens. குவிக்கும் மெல்லிய லென்ஸுகளுக்கு குவிய தூரம் நேர்குறி எனவும், விரிக்கும் மெல்லிய லென்ஸுகளுக்கு குவிய தூரம் எதிர்குறி எனவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. The other sign conventions for object distance, image distance, radius of curvature, object height and image height for the focal length are mentioned. Remains the same for thin lens as that of spherical mirrors. Underline this also important point தான். என்ன அப்படின்னா other sign conventions for object distance, அதாவது பொருளோட தொலைவு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இமேஜ் டிஸ்டன்ஸு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆப்ஜெக்ட் ஹைட்டு, இமேஜ் ஹைட்டு, இதுக்கெல்லாம் ரிமைன்ஸ் தி சேம் ஃபார் தின் லென்சஸ் ஆஸ் தட் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்.
ஸ்பெரிக்கல் மிரர் கோளக கண் ஆடிக்கு நம்ம எந்த மாதிரி குறியீட்டு மரபை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி குறியீட்டு மரபை தான் யாருக்கெல்லாம் பயன்படுத்தணும்? பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு, வளைவு ஆரம், பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம், இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். ஓகே. The other sign conventions for object distance, image distance, radius of curvature, object height and image height remain the same for thin lenses as that of spherical mirrors. மற்ற மரபு குறியீடுகளான பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு, வளைவு ஆரம், பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம் போன்றவற்றை கோளக ஆடிகளுக்கு பயன்படுத்தியது போன்றே மெல்லிய லென்ஸுகளுக்கும் பயன்படுத்த வேண்டும். All of you got my point clearly? Okay, fine. Thank you.